இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சிவா, என்னாச்சு? ஒண்ணுலமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, நீ உள்ள வா. சிவா தாங்க. என்ன சிவா, ஏதாவது பேசணுமாடா? ஆமாப்பா, இப்ப பேசலாமா? சொல்றா. அப்பா, டிவோர்ஸ் கிடைச்ச உடனே துளசிய திரும்ப அனுப்ப வேண்டாம்ப்பா. என்னன்னு பாரு. பாக்குறேங்க. யாரையும் காணும். இந்த போன வேலையாதான் இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, போனதான் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். சிவா, நீ சொல்றது நல்லதுதான். ஆனா ஜனனி விடுவாளா? ஏன்டா அனுப்ப வேண்டாம்னு சொல்ற? இல்லப்பா, துளசி பாவம் இல்லையாப்பா? ஓ, மனசுல இருக்கிறத சொல்லு. நாங்க கூட விசாலாச்சி, அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லட்டும். சொல்லு சிவா. இல்லப்பா, துளசி எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எனக்கு தோணுச்சுப்பா. இல்லப்பா, எனக்கு அது சிவா, பெருமையா இருக்குடா. உன்னை நினைச்சா உண்மையாவே பெருமையா இருக்கு. ஆனா இதுக்கு துளசி சம்மதிப்பாளா? செத்தாலும் ஒத்துக்க மாட்டா. அப்ப என்னதாம்மா பண்றது? இல்லடா விசாலாச்சி, நீ ஆசைப்பட்டதெல்லாம் பண்ண முடியாது. அம்மா சொல்லுமா, நீ என்னம்மா ஆசைப்பட்ட? அதை விடுப்பா. சிவா, நீ நினைச்சது சரி. முயற்சி பண்ணலாம், தப்பு இல்ல. சரிப்பா. அம்மா, நீ சொன்னா துளசி கண்டிப்பா கேட்பாமா, அதனால நீயும் சொல்ல. இல்லடா, இந்த விஷயத்துல நீ ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத, நடக்கிறது தான் பேசணும். சிவா, நீ போய் நிம்மதியா தூங்குடா. நல்லதே நடக்கும், எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. போ. சரிப்பா, நாளைக்கு பார்க்கலாம். போ. பாய்மா. போய் படு. ஏங்க, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. இங்க பாரு விசாலாச்சி, உனக்கு துளசி பிடிக்கும், எனக்கும் தான் பிடிக்கும். ஆனா ஆசை வேற, வாழ்க்கை வேற, யதார்த்தம் வேற. சிவா ஞாபக மறதியாவே இருந்திருக்கலாங்க. விசாலாச்சி, படு, தூங்கு.